வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஸ் அண்ட் ஆர்எஃப்ஏ இதை பற்றின டீட்டெயிலு. இது வந்து என்னுடைய லைஃப் டைம் ரிவ்யூவு. இதை பற்றின என்ன டீட்டெயில்ஸு எனக்கு சரி ஆகலை அதை பற்றின டீட்டெயிலு என்னுடைய ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இபிஎஸ் ஆர்எஃப்ஏ அப்படின்னா ஹார்ட் பீட், அதாவது ரொம்ப வேகமான ரேபிட் ஹார்ட் பீட் அப்படின்வாங்க. ரொம்ப வேகமாக ஹார்ட் பீட் வந்து துடிக்கும். அது துடிக்கிறதோட லாஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த யூபிடபிள்யூ சிண்ட்ரோம்னு நினைக்கிறேன். கரெக்டான எக்ஸாக்டான பேர் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் இல்லை இங்கே முன்னாடியே தரேன். இதுக்கான சிண்ட்ரோம் நேமு. இந்த நோய் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அது வந்து டக்குன்னு வராது. இதோடைய வேவ்ஸ் எப்படி அப்படின்னா, ஹார்ட் பீட்டில் ஒரு கரண்ட்டு வந்து நார்மலாக வந்துட்டு இருக்கும். நார்மலாக வந்து எல்லாருக்குமே நார்மலாக ஒரு கரண்ட் இருக்கும். பட் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் வரும். இந்த அளவு துடிக்கும் அப்படின்னா 200, 212, 230 கிட்ட துடிக்கும். இதுக்கு வந்து வலியே இல்லையா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு மாதிரி ஊசி போடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு சின்ன சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கு பேர் தான் இபிஎஸ் அண்ட் ஆர்எஃப்ஏ அப்படின்வாங்க.